தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தென்காசி மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கனமழை கொட்டியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி சென்றனர். தென்காசியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. தென்காசி நகர பகுதிகள் மற்றும் குத்துக்கல் வலசை, குற்றாலம், இளஞ்சி, செங்கோட்டை, புளியரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருத்தணி, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. பள்ளிப்பட்டு, பொதட்டூர்பேட்டை, திருவலங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கினர். கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவுகிறது. தாராசுரம், சுவாமிமலை, அம்மாசத்திரம் உள்ளிட்ட கனமழை பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான செவல்பட்டி, மந்திரி ஓடை, வக்கனாங்குண்டு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கனமழையின் காரணமாக ஒரு சில இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் தடை ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் மேல் அரசம்பட்டியில் உருவாகக்கூடிய உத்திர காவிரி ஆறு மற்றும் அகரம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என விவசாயிகள் தெரிவித்தனர். 2 ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் 1000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என அவர்கள் கூறினர். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்ததால் கடும் குளிர் நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். மழை தொடர்ந்து பெய்து வருவதால் முக்கிய குடிநீர் தேக்கங்களின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்காசி மாவட்ட குற்றால அருவிகளில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பழைய குற்றால அருவி மற்றும் மெயின் அருவியில் கனமழையால் திடீரென காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பழைய குற்றால அருவியின் கார் பார்க்கிங் பகுதி வரை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதையடுத்து அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் இருந்து காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் கடல் சீற்றம் காரணமாக கடல் நீருடன் கடல் மணல் அடித்து வரப்பட்டு சாலையில் குவிந்துள்ளது. கடல் நீருடன் மணல் திட்டுகள் சாலையில் தேங்கி கிடப்பதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் அவதியடைந்துள்ளனர். கருங்காலி, சிந்தானி குப்பம் பகுதியில் பழைய முகத்வாரத்தில் மணல் திட்டுகளில் சிக்கி வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். சாலையில் குவிந்துள்ள மணல் திட்டுகளை அப்புறப்படுத்தி வாகனங்கள் செல்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.